எல்லாம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேய். அந்த ஜோக்கர் மாதிரி இருக்க பேய் வந்து பார்க்க ரொம்ப கொடூரமாலாம் இருக்காது, ஆனா ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிரும் புட்டா. எது யாரே? டே புட்டா, நான் தான் திகில் திவாகர். வீட்டில் அம்மா கொஞ்சம் வேலை சொல்லிட்டாங்கடா, அதை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கதவை ஓப்பன் பண்ணி சீக்கிரம். கொண்டாத ப்ளீஸ் 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 வேலை 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 வேலை. ஐயோ வேலை 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 ப்ளீஸ் கொண்டாத கொண்டாத ப்ளீஸ் காலைல வேலை நம்ம தாவி தந்து விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் கொண்டாத கொண்டாத. என்னவ போலீஸ் சவுண்டு கேட்டவுடனே ஓடுறான். திவாகர் இவனை பேய்னு சொன்னானே. என் கையை பிடிச்சும் போதும் ஒரு மனுஷனோட கை மாதிரி தான் இருந்துச்சு. புள்ளையே டே புட்டா, அந்த பேய் தலை தெறிக்க ஓடுதுடா, தப்பிச்சுடுறா நீ. டேய் லூசு கிறுக்கா, எனக்கு தெரிஞ்ச அவன் பேயே இல்லடா. அவன் பேயா இருந்தா அவன் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் மேஜிக் யூஸ் பண்ணினாடா எனக்கு கொண்டிருக்கணும். அவன் என்ன கத்தி வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணா? எது கத்தி வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணுச்சா? ஆமா, அவன் கத்தி வச்சு இப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நான் 2-3 தடவை இப்படி மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் என் கையை பிடிச்சிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணான். அப்புறம் தான் வெளியே அந்த போலீஸ் சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அவன் என்னை விட்டுட்டு ஓடிட்டான். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா பேய் கிடையாது புட்டா. 100% அது பேய் கிடையாது. ஆமா, அதான் நானும் சொல்றேன், கரெக்டு தான். அப்ப அவன் யாரு? ஒன்னா அவன் சைக்கோ கில்லரா இருப்பான், இல்லாட்டி சீரியல் கில்லரா இருப்பான். என்ன சொல்ற? இதுக்கு பேயே பரவாயில்லடா. ஆமா புட்டா, அவன் கில்லரா தான் இருக்கணும், இல்லாட்டி அவன் என் போலீஸ்க்கு பயந்து ஓட போறான். கரெக்டு தான். ஆனா ஒரு டவுட்டு. என்ன புட்டா? இப்போ அவன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவன் எனக்கு நீயா தான் தெரிஞ்சான், நீயா தான் என் கூட பேசினா. வெளியே உன் சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனோட ஒரிஜினல் மூஞ்சி தெரிஞ்சது. கரண்ட்டும் ஆஃப் ஆச்சு, இப்போ வரைக்கும் கரண்ட்டும் வரல. இப்போ அவன் பேயா இல்லைன்னா இதெல்லாம் எப்படி பாசிபிள்? இதெல்லாம் மேஜிக்காக இருந்தால் மட்டும்தானே அவனோட மூஞ்சி ஓ மூஞ்சியா தெரியும். எப்படி? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது புட்டா. ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப பயத்தில் இருக்கும்போது சம்டைம்ஸ் ஒருத்தரோட ஃபேஸ் வந்து இன்னொருத்தரோட ஃபேஸாக தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு புட்டா. அதுதான் உனக்கு நடந்திருக்கு. அதுக்கு பேர் சயின்டிஃபிக்காக பாரைடோலியான்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் தான் வந்திருக்கான், ஆனால் நீ ஆல்ரெடி பயத்தில் கன்ஃபியூஷனாக இருந்ததுனால உனக்கு நான் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஓ, இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ஒன்று புட்டா, அவன் ஒன்றும் ரேண்டமாக உன் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல. அவனுக்கு நீ யாரு, நான் யாரு, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்னடா சொல்ற? எப்படிடா? பின்ன இதெல்லாம் தெரியாமையா நான் எப்படி பேசுவேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சிருக்கு.
நான் எப்படியெல்லாம் பேசுவேனோ கரெக்டாக அதே மாதிரி பேசி உன்னை மேனிப்புலேட் பண்ண வச்சிருக்கான் புட்டா. என்னடா நீ என்னடமா சொல்ற? இதுக்கு பேயே பரவாயில்லடா, அதாவது பயம் காட்டிட்டு போயிருந்தா. இவனை பற்றி ஏதாவது நியூஸ் ஆர்டிக்கலில் இது வந்திருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கலாமா? அதை முதல்ல பார்த்து சாமி, இவன் ரொம்ப டேஞ்சரஸான பர்சனாக இருக்க போகிறான். இருக்கிற பிரச்சனையில் இவன் வேற. இரு. கிடைச்சிருச்சுடா. என்னது? அவன் பேரு டேவிட், நிக் நேம் ஜோக்கர். நான் சொன்ன மாதிரியே அவன் ஒரு சீரியல் கில்லர் புட்டா. இது வரைக்கும் அவன் 34 பேர்த்த கொன்றிருக்கான். அது எல்லாமே அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் புட்டா. 34 பேரா? 34 பேரையுமே ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கான் புட்டா இவன். ஐயோ, பயத்துல ஒண்ணுக்கா ஒரே ஒரு டைம்ல வந்துரும் போலக்குது. என்னடா சொன்னாரே இவன்? போலீஸ் இவனை ஹைலி டேஞ்சரஸ்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் போலீஸ் சத்தம் கேட்டவனே ஓடி இருக்கான். அப்பா இவ்வளவு கொலை பண்ணியிருந்தாரா? அப்புறம் ரொம்ப டேஞ்சரஸான பர்சன் தானா இவன்? ஐயோ, யாரோ ஃபோன் பண்றது? ஏதோ அன்னோன் நம்பர் தான். அட்டன் பண்ணி பேசு புட்டா. ஹலோ. This time you escaped, Buddha. Next time I will kill you brutally. Show you what is hell. Antivagar, I'm coming for you. I'm waiting. Hey!